Taste the Daily. அண்மைச் செய்தி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளில் உள்ள குளறுபடிகளை களையக் கோரி கூடுதல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்த அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். அந்த BLA 2 வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்றாங்க. இப்போ சமீபத்து இந்த 4ஆம் தேதி நேற்று தொடங்கின அந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களிலிருந்து தலைமை கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கும் வந்த தகவல், பொதுவாகவே BLO அவர்தான் வந்து இந்த வாக்காளர் படிவத்தை ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த BLO என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர், பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள், பூத் நிலை ஆபீசர், அந்த BLO அவர்தான் வந்து ரிசீவ் பண்ணோம், பெறணும். அதாவது கொடுப்பதும் அவர்தான், பெறுவதும் அவர்தான். இப்படி வந்து ஒரு பல மாவட்டங்களில் வந்து எல்லா மாவட்டங்களையும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக வந்து ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும். ஆனால் பல மாவட்டங்களில் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால், இதற்கு நேர்மாறாக BLO 2 BLOவிலிருந்து BLA 2 என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிகள் BLO மிரட்டி எங்ககிட்ட கொடுங்க ஃபார்மை, படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம், அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து எல்லோருக்கும் அறிமுகமானவன், அதே போல் இங்கே இருக்கிற எல்லோருமே வந்து என்பதுலேருந்து பாலா வந்து எல்லாமே அறிமுகமானவன். எங்கள் ஓட்டை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஏழையோ இல்லை நடுத்தர வர்க்கமோ ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் வந்து போய் ஃபார்மை வந்து இவங்க BLO வந்து அவர் வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்ய முடியும். அவர் மாறாக பல்காக இந்த ஃபார்மை ஒரு 50 படிவத்தை ஒரு BLA 2 ஒரு ஆளுங்கட்சோ இல்லைன்னா அவங்க தரப்பில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேண்டியவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரி பார்த்து தான் அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த போய் சேராதது. சரி, ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் கேட்பாங்க. எங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா எங்ககிட்ட அடி வாங்குவாங்க தெரியும் நல்லா, அதனால் வந்து எங்ககிட்ட கேட்க முடியாது. அதனால் ஒரு அப்பாவிக்கிட்ட போயிட்டு எங்கிட்ட கொடுங்க, நீங்கள் அங்கே போய் கொடுக்குறீங்க, BLO வரமாட்டார், BLA 2 நாங்கள் தான் அதிகாரம் பெற்றவங்க, எங்ககிட்ட கொடுங்க சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி அந்த பாரத்தை இவன் பார்ப்பான். இதில் வந்து ADMK இதெல்லாம் அந்த ஓட்டு கிழிச்சு போட்டுறான்னுவான், DMK ஓட்டு இது சேர்த்துரு, அவன் தோழமை கட்சி ஓட்டு இது சேர்த்துரு. அது எப்படி வந்து ஒரு சரியாக வரும்? அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு CO இன்றைக்கி வந்து அவங்க டெப்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் அடிஷனல் CO பார்த்து இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் அவருடைய கையெழுத்திட்ட ஒரு இதுவும் புகார் மனுவும் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ மேல் நடவடிக்கை எடுப்பதை அவருக்கு வந்து உறுதி எடுத்திருக்காங்க. மேல் நடவடிக்கை பொறுத்தவரையில் முழுமையாக BLO மட்டுமே இந்த பணி செய்து அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும். அரசியல் கட்சியை மானிட்டர் பண்ணணும், அது மானிட்டர் பண்ணலாம். அது எங்கேயாவது வீடுபட்டு போச்சுன்னா BLO தான் சொல்லணும், சார் இந்த வீடை எடுக்காமல் போயிட்டீங்க, இந்த வீடை எடுக்காமல் போயிட்டீங்க, நீங்கள் இதை எடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரைட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த படிவத்தையே வந்து வாங்கிக்கிறது, படிவம் ஃபில்அப் பண்ணப்பட்ட படிவத்தை வந்து திரும்ப வந்து அவரே வாங்கி அவருக்கு அவங்க கட்சிக்கு வேண்டாதவங்களாம் தான் கிழிச்சு போடுறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது. இதனால் அங்கங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும். உங்களுக்கு தாங்க தலைவலி. அதனால் இந்த தலைவலி வராமல் இருக்கணும்னா, தீராத வழியெல்லாம் வந்து போகணும்னா நேர்மையாக நீங்கள் BLO மட்டுமே இந்த பணியை செய்யிட்டோம். அரசியல் கட்சிக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அது எந்த மாறுபட்ட கருத்துலன்னு சொல்லிட்டோம். இப்போ கள்ளக்குறிச்சி நடந்திருக்குது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ இது இப்போ என்னென்னா நம்ம கரூரில் நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை நீங்கள் கேட்டு பாருங்க, மொத்தமாக வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க, திமுக எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆமாம், அவங்க எங்கே உங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்கல்ல, அவங்க அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தான் போகணுமா? அதை
ஹோட்டலில் வச்சு பண்ணுவாங்க, லாட்ஜில் வச்சு பண்ணுவாங்க, அவங்க பாரில் வச்சு கூட பண்ணலாம், சர்க்யூட் ஹவுஸில் வச்சு பண்ணலாம், இல்லை எங்கே வேணாலும் பண்ணலாம். எதுக்கு போய் வந்து என் ஃபார்ம் வந்து அவங்கக்கிட்ட போகலாம் இல்லையா? எனக்கு உரிமை உள்ள ஃபார்ம் எப்படி அவங்கக்கிட்ட போகலாம்? எனக்கு வாக்களிக்கின்ற உரிமை கொடுக்கின்ற அந்த ஃபார்ம் வந்து பிஎல்ஓக்கு தான் உண்டு. எனக்கு வாக்களிக்கின்ற உரிமையை வந்து அந்த ஃபார்ம் கொடுத்து நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்த பாரத்தை வந்து திரும்ப பெறுகின்ற உரிமை யாரு? பிஎல்ஓக்கு தான் உண்டு. ஏன் போய் ஆளுங்கட்சிக்கு தரீங்க? இது கரூரில் ஏற்பட்டது. இது அதனால தான் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதனால தானே இப்போது நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதாவது எங்கள் மாவட்ட செயலருக்கு பொதுச் செயலர் காலையில் சொல்லிட்டார், இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்வுகள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்தந்த மாவட்டத்தில். இங்கே சென்னை பொறுத்தவரையில் வந்து மாநகராட்சி ஆணையர், மாவட்டங்கள் பொறுத்தவரையில் வந்து கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து போய் பெட்டிஷன் கொடுக்குறோம். ஸோ நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம். அதனால் வந்து இது வந்து மிஸ்யூஸ் இல்லாமல் முழுமையாக வந்து வாக்காளர் பட்டியல் வரணும்னா பிஎல்ஓ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவங்க தான் வீடு வீடாக போகணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கட்சிகள் கொடுக்கணும், அவங்க தான் பிஎல்ஓ தான் வீடு வீடாக போய் ஃபார்மை கொடுக்கணும். பிஎல்ஓக்கு வந்து ஃபார்மை கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணுறது அது கியூஆர் கோடு இருக்குது. ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து கொடுக்கும்போதும் எடுத்துருவாங்க, ரிசீவ் பண்ணும்போது எடுத்துருவாங்க. அதனால் இந்த பணியை வந்து முழுமையாக பிஎல்ஓ வச்சு பண்ணுங்கள். அரசியல் கட்சிகள் நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறோம் சொல்லி. தம்பி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க, 1200 ஓட்டு தான் ஒரு மேக்சிமம் வந்து ஒரு எதுக்கு பூத்துக்கு 1200 ஓட்டு என்னும்போது வீடுகள் எத்தனை இருக்கும்? 300 இருக்கும். சரி, தேர்தல் காலத்தில் நீங்கள் வந்து பூத் ஸ்லிப் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு மாசமா கொடுக்குறாங்க? சொல்லு அபினேஷ், அது சொல்லுங்க ஸ்டாலின், வந்து சொல்லுங்க. இங்கேயே நீங்களே சொல்றீங்க, பத்திரிகையாளர் சாட்சி, 4 நாள் 5 நாள் சொல்றீங்க நீங்களே. அப்போ 4 நாள் 5 நாள் முடிக்கிற வேலை இது. ஒரு மாசம் வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னா 300 வீடுகளுக்கு போறதுக்கு ஒரு மாசமா டைமு? இதெல்லாம் வந்து எப்படின்னா டிஎம்கேக்கும் அவங்க தோழமை கட்சிக்கும் ஆட தெரியாதவனுக்கு அரங்கப்பத்தில் என்ற கதை தான். தெருக்கோணல் ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணல் அந்த மாதிரி தான். எதாவது சாக்கு, ஏன்னா கள்ள ஓட்டு நம்பியே வாழ்ந்தவங்க, அவங்க கள்ள ஓட்டு நம்பியே இருக்கிறவங்க. அதனால தான் என் மேலே கேஸ் போட்டாங்க. அவங்க 22 நாள் உள்ள வச்சாங்க. கள்ள ஓட்டு போட்டு பிடிச்சவனே ஒரு பானை சொத்து ஒரு சோறு பார்த்தான்னா அதுதான் இறந்தவன நம்புறதும், விலாசம் இல்லாதவன நம்புறதும், அதுக்கப்புறம் வந்து டபுள் மாயாவிகள் இவர்கள்லாம் நம்புறது தான் வந்து திமுக வேலை. அதனால் சுருக்கமாக சொன்னோம்னா 300 வீட்டுக்கு வந்து ஒரு 7 நாள் 10 நாளுக்குள்ளவே போயிடலாம். 3000 வீடு கிடையாது. இதெல்லாம் அதுதான் யூனிட்டாக இருக்க. தமிழ்நாட்டில் வந்து 74,000 பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து யூனிட்னா 74,000 பூத்து ஒரு பிஎல்ஓ பார்க்குறாரு. அவரால் ஒரு மாதம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிஎல்ஓ பார்க்குறது வந்து 1200 ஓட்டு, ஒரு பிஎல்ஓ போகிறது வந்து 300 வீடு 10 நாள்லேயே போகலாம். அதனால் வந்து அது திமுக வைக்கின்ற வாதம் வந்து அர்த்தமற்றது. என்ன தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நாங்களும் கோர்ட்டுக்கு வருவோன்னு. எப்படி நீக்க முடியும்? ஏங்க இந்த அது எந்த வகையில் நீக்க முடியாது. உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் இப்போ பேர் இருக்கா? பேர் இருந்தால் உங்களுக்கு ஃபார்ம், உங்களுக்கு அப்புறம் என்ன பேர் இருந்தால் ஃபார்ம், உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்களா இருந்தால் ஃபார்மு. நீங்கள் சொல்கிறதுனா இல்லாத ஆளுக்கு தான் எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது வீணான கற்பனை, தேவையில்லாத கற்பனை, அதுபோல் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுகவும் விடாது. போதுமா? அதிமுகவும் அரசியல் சீர சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதை நாங்கள் வந்து டெல்லிக்கு நாங்கள் வந்து அனுப்புகிறோம். கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல யோசனை தான் இது. ஏன்னா வந்து நான் சொன்னேன், இது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், லோக்கல்லையும் வரும், உங்களுக்கும் தலைவலி. அதனால் இது வந்து யாருக்கும் வேணாம், எங்ககிட்டையும் கொடுக்க வேணாம், திமுக தான் கொடுக்காது, தோழமை கட்சி கொடுக்க, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருக்கும் கொடுக்காதீங்க. நம்ம பிஎல்ஓ சைட்டோ நாங்கள் வேணால் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், கூட போகிறோம், அவங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு தேவையோ அதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். யாரு மீண்டும் ஒரு தம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான், சரிதானே? நீங்கள் எல்லாம் ஆரம்பித்தா கூட சேர்ந்து ஆரம்பித்தா கூட அப்படி தான்.
ஆனால் அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, ஓகே வச்சுங்க. நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு, சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்க, ஓகே. அது பின்ன அது அவங்க கருத்து, மக்கள் தானே தீர்மானிக்கணும் அது, ஓகே.